மஸ்ஜிது நபவியில ரவுலாவுக்கு முன்னாடி, ரவுலா எங்க இருக்குன்னா ரவுலாவுக்கு இந்த பக்கம் முன்னாடி ஒரு மெஹராப் இடம். அந்த இடத்துல உட்கார்ந்துதான் ஹஸ்ஸான் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு புகழ் பாடுவாங்க. யாரை பத்தி? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகும் அந்த நினைப்புலயே உட்கார்ந்து அங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் தொழுகைக்கு இடைஞ்சலா இருக்குதுன்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி போற வழியில ஹஸ்ஸான் இப்னு தாபித் ரசூலுல்லாஹ்வினுடைய புகழ் காவியத்தை சத்தமா படிச்சிட்டு இருந்தார். ரவான கவிதை வரிகள்ல இந்த பக்கம் கிராஸ் ஆனவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு லேசா கொஞ்சம் சடவா யார்கிட்டயோ சொன்னாங்க, என்ன இங்க உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்காரு. அவங்க படிக்கிறதுக்கு எதிர்ப்பானவர்கள் அல்ல, இங்க உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்காங்களே. நாங்க உங்க காதுல விழுந்துருச்சு. ஹஸ்ஸான் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு காதுல. ஹஸ்ஸான் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு உடனே எந்திரிச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, உங்களை விட சிறந்தவர்கள் இந்த இடத்துல இருக்கிற போது நான் இதே இடத்துல படிச்சிருக்கேன், நீங்க தடுக்க முடியாது. உங்களை விட சிறந்த என்ன? ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற போது இந்த இடத்தில் நான் படித்தேன், எனக்கு அவர்கள் துஆ செய்தார்கள், நான் புகழ் பாடி கவிதை படிக்க எனக்கு தனி இருக்கை தந்தார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹும்ம அய்யிதுஹு பிரூஹில் குதுஸ், ஜிப்ரீலை வைத்து யா அல்லாஹ் கவி பாடும் ஹஸ்ஸானுக்கு நீ வலுவூட்டு என்று ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள். சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, அப்படியா? நாங்க ஆமா, இந்த இடத்துல வச்சு ரசூலுல்லாஹ் இவர்களுக்கு மெம்பரில வைத்து கவிபாடும் அங்கீகாரம் தந்தார்கள், இப்படி துஆவும் செய்தார்கள். அப்பெல்லாம் நீங்க தொடர்ந்து செய்யுங்கன்னு போயிட்டாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு.